ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த அமாவாசை நாள்ல உன் சாயப்பா உனக்கு எதற்காக தெய்வ தீர்ப்பு சொல்ல வந்தேன் தெரியுமா? வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு தெரியாம இதை எப்படி செய்ய போறோம், இன்னும் எனக்கு நல்லது நடக்கலையே, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டு மனசளவுல குழப்பத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இப்போது வேண்டுமானால் சந்தோஷமாக தெரியலாம். ஆனா நாளைக்கு நாளை எப்படி கழிக்க போற, அதற்கடுத்து இனி வரப்போகும் உன்னுடைய எதிர்காலம் எல்லாம் எப்படி அமைய போகுதுன்னு மனசுக்குள்ள உன்னையும் தாண்டி ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறதல்லவா? அது எல்லாவற்றையும் தீர்ப்பதற்காக தான் உனக்கான தெய்வ தீர்ப்பை கொடுப்பதற்காக உன் சாயப்பா வந்திருக்கேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேட்ட மறுநொடியிலிருந்தே நீயே அறியாமல் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும். கொஞ்சம் காத்திரு என் செல்லமே. நடக்க போறதெல்லாம் சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான காரணத்தோடு எல்லாமே உனக்கு சாதகமா நடக்க போகுது. நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லைங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ யாருக்கு உண்மையா இருந்தாலும் அவங்க கடைசியில் உன்னை ஏமாத்ததான் செய்கிறாங்கன்றதையும் நான் பார்த்து விட்டேன் என் செல்லமே. நீ யாருக்கு நல்லது நினைச்சாலும் உனக்கு நல்லது நடக்கவே மாட்டேங்குது. நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நீ ஏன் நன்றியை எதிர்பார்க்கிற? உன்னால முடிஞ்சா அவங்களுக்கு உதவி செய், நன்மை செய். முடியலனா ஒதுங்கி போய்கிட்டே இரு. நீ அவர்களுக்கான நல்லதை செய்துவிட்டு அவர்கள் எனக்கு இப்படி துரோகம் பண்றாங்களே, என்னை ஏமாத்துறாங்களே, கொஞ்சம் கூட நன்றியுணர்ச்சியோட நடந்துக்க மாட்டுறாங்களேன்னு வருத்தப்பட்டா இந்த கலியுக காலத்தில் யார்தான் உனக்கு நீதியும் நியாயமும் நேர்மையும் தீர்ப்பும் சொல்ல முடியும்? இது இப்படித்தானே நடக்கக்கூடியதாக கலியுக காலம் எல்லார் மேலையும் எழுதப்பட்டிருக்கிறது. யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ கவலைப்படாத. அதை அவர்களுடைய பாதையில் அப்படியே விட்டுட்டினா உனக்கான மகிழ்ச்சியின் திறவுகோல் தயாராக இருக்கும் என் செல்லமே. நீ இழந்த விஷயங்களை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் உன் சாயப்பா உன்னிடமிருந்து எடுத்திருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. கூடிய விரைவில் உனக்கான எல்லா நன்மைகளும் நற்பலன்களும் உன்னிடமே வந்து சேரும். லட்சியத்தோடு இருக்கக்கூடிய மனிதன் எந்த விஷயத்தையும் அலட்சியமாக செய்ய மாட்டான். ஆனா உனக்குள்ள லட்சியமும் இருக்கு, பல விஷயங்கள்ல அலட்சியமாகவும் நடந்துக்கிற. ஏன், எதற்காக உனக்கு இந்த கவனக்குறைவு என் செல்லமே? எந்த விஷயத்த செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்தோட செய்யப்பாரு. அலட்சியமா இருந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பிறகு அது தவறாக நடந்த பிறகு நீதானே கஷ்டப்படுகிறாய். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தெய்வீக குணங்கள் தான். ஆனா அது எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். காரியங்களை செய்வதிலும் வேலைகளை செய்வதிலும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டாம். அது எல்லா விஷயங்களையும் உடனே செய்யணும். எப்போது மனிதர்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய நடத்தைகளில் மட்டும்தான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டும் என் செல்லமே. மற்ற எல்லா காரியங்களையும் புத்துணர்ச்சியோட உடனுக்குடனே நீ செஞ்சாதான் அதற்குரிய பலனும் உன் வாழ்வில் உடனே கிடைக்கும். நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அதுவும் உன்னிடம் வந்து சேர்வதற்காக உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கு. உணரும் வரையிலும் எல்லா உண்மைகளும் பொய்யாகத்தான் தெரியும். ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும்போது, அது உனக்கு புரிய வருகிற போது வாழ்க்கையே புதிர்தான், சாயப்பா சொன்னதெல்லாம் சரிதான்னு நீ நிச்சயமாக என்னை புரிந்து நடந்து கொள்வாய் என் செல்லமே. இந்த அமாவாசை நாளானது வானத்தை மட்டும் இருட்டாக வைக்கவில்லை, உன் வாழ்க்கையும் சேர்த்துதானே இருட்டாக வச்சிருக்கு. ஏன்னா நாளை மறுநாள் எப்படி வளர்பிறை ஆரம்பமாகுமோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் வசந்தம் நிறைந்த சந்தோஷமான ஒளி மிகுந்த பிரகாசத்தை கொடுப்பதற்காக தான் இப்போது இருளடித்து இருக்கிறது. குழம்பி போகாதே. எப்போதுமே வெளிச்சம் வருவதற்கு முன்பாக இருள் மிகவும் அதிகமாகத்தானே ஆகும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் குமிஞ்சு போய் கிடக்கு. கவலை கொள்ளாதே, அத்தனையும் நான் சரி செய்கிறேன். குழம்பி போகாதே என் செல்லமே. எதையும் யாருக்கிட்டையும் போய் யாசிக்கவும் யோசிக்காதே. தேவையில்லாம அவங்க உனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உன்னை அவமானப்படுத்த அல்லவா தயாராக இருக்கிறார்கள். உதவி செய்ய முடியாத மனிதர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, செய்கிறேன் அப்புறம் நாளைக்குன்னு இழுத்தடிச்சு கடைசியில் முடியாது என்கிற ஒற்றை வார்த்தையை நீ அவமானப்படும் வகையில் அல்லவா சொல்லி முடிக்கிறார்கள். மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இரு. உப்பும் சரி உரிமையும் சரி அதிகமா எடுத்துக்கிட்டினா உணவும் உறவும் கசந்து போகும். வாழ்க்கையை சரியாக முறைப்படுத்தி வாழப்பார்.